ஹாய் நண்பா, இன்றைக்கி டே 12. ஆக்சுவலாக இப்போ தான் எழுந்தேன். ஏன் அப்படின்னா, நேற்று திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். இன்றைக்கி இப்போ தான் எழுந்தேன். நைட்டெல்லாம் ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. அண்டு இது பேர் தான் டிரான்ஸ்மியூஷன், எனர்ஜி டிரான்ஸ்மியூஷன் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ எனர்ஜி டிரான்ஸ்மியூட் ஆகும். அப்புறம் இது தியானம் பண்ணால் ஆகும். அந்த அந்த ஒரு பயிற்சி சொன்னீங்களே, அது பண்ணால் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் செகண்ட்ரி, ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஒர்க்கில் தான் உங்களுக்கு அந்த எனர்ஜியே ஒர்க் ஆகும், யூஸ் ஆகும். அப்போது ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணால் தான் அந்த எனர்ஜி மேல் நோக்கி போகும், இல்லை உங்கள் உடம்பை சுற்றி ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனைனா, நீங்கள் போகிறீங்க, ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தேன். இது என்ன பண்ணோன்னா, நம்ம உடம்புல ஹீட்டை உருவாக்கும். இல்லைனா ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதுவுமே ஹீட்டை உருவாக்கும். அது எப்போவுமே எண்டு ஹீட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராக்டிஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்படிகம் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கு உண்மையாலே ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும் இல்லையா? அப்படி தோணுச்சுன்னா அந்த நல்லெண்ணெயை தொப்புள் பகுதியில் தேய்ச்சிட்டு தூங்குங்க. இல்லை அடி வயிற்று பகுதியில் தேய்ச்சிட்டு தூங்குங்க. தேய்ச்சிட்டு இருங்க, சும்மா கூட இருங்க, உட்காந்துட்ருங்க, படிங்க, எது வேணால் பண்ணுங்க. இல்லைனா நைட்டு தூங்கும்போது வெந்தய தண்ணியை ஊற வச்சுட்டு 1 hour ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு தூங்குங்க. நிறையா தண்ணி, நார்மலை விட நிறையா தண்ணி நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா தண்ணி குடிங்க. இது எல்லாமே எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு இது உருவாச்சு இல்லையா, ஹீட்டு. அந்த ஹீட்டை தணிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ, டே 11. நாளைக்கு டே 12 மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த நோஃபேப்பில் ரீலாப்ஸ் ஆகக்கூடாது, நமக்கு வெற்றி மறக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ஆர்கானிக்கான சூப்பரான டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 3வது விஷயம், என்னோடய இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னை ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.